அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ட்ரிப் போகலன்னா இப்படி இருக்கும். அதுவும் கொடைக்கானல் நான் கசக்குவியா செய்யும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கூலிங்கான ஒரு பிளேஸுக்கு தான் நாங்க போயிருந்தோம். உங்க எல்லோருக்கும் தெரியும் கொடைக்கானல் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு. பட் அங்க உள்ள டீ மேனுஃபேக்சர் கம்பெனில வந்து நம்மள ஃப்ரீயா டூரிஸ்ட்டா அலோவ் பண்றாங்க. என்னடா ஃப்ரீயாலாம் டீ ஃபேக்ட்ரில நம்மள அலோவ் பண்றாங்கன்னு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. பட் போகும்போது லாஸ்ட்டா தான் தெரியுது என்ன காரணன்ட்டு. ஃபேக்ட்ரியில் போனதுமே நம்மள ஃபுல்லாகவே ஏ டு விசிட் எல்லாம் விசிட் பண்ண வைக்கிறாங்க. அந்த டீ டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த டீ இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி சூப்பராக வந்து அந்த மிஷின்லலாம் போட்டு எப்படி தூள் ஆக்குறாங்க, எப்படி இந்த டீ பேக்கெட் வந்து பேக் பண்ணுறாங்க, எல்லாமே சூப்பராக நமக்கு கண் குளிராக வந்து நல்லா வியூ பார்க்க வைக்கிறாங்க. ஃபைனலாக ரொம்பவே டயர்ட் ஆகிற கேப்பில் வந்து நமக்கு ஒரு டீயும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்குது. உள்ளே போன எல்லாருக்கிட்டேயும் இந்த டீயை கொடுத்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி அதோடைய நன்மைகளை சொல்லி நம்மளை வந்து அப்படி ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி சரி போனால் போகுது நம்மளை உள்ள ஃப்ரீயாக விட்ருக்காங்க, அப்புறம் ஃப்ரீயாக வந்து டீயும் கொடுத்துருக்காங்க, சின்னோண்டு பாக்கெட்டாக அதை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஈஸியாக வந்து அந்த டிகாஷன் பெருமாறுமையெல்லாம் சொல்லி சூப்பராக நம்மளை வாங்க வச்சுக்கிட்டுறாங்க. இதுதான் அவங்களுடைய பெரிய பெரிய நோக்கமே. அவங்க நோக்கத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். இது அவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரிக். நம்மளை ஃப்ரீயாக விட்டது இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக டீ கொடுத்தது இல்லாமல் ஒரு டிகாஷன் கூட நம்ம வாங்கலாம் தான் எப்படி. அதனால் எல்லோரும் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாருமே டிகாஷன் வாங்கியாச்சு. நிறைய ஃப்ளேவரில் வந்து டீ டிகாஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நீங்கள் கொடைக்கானல் விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும்.